இந்த அட்டாமி பிளாட்ஃபார்மில் நான் ஒரு பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஜேர்னியில் வந்து பேசிக்கிட்டு அது என்ன டைரக்ட் செல்லிங்களா. ஸோ கன்சியூமர்ஸ் இருந்தாலே போதும், நம்ம வந்து சம்பாரிச்சிட்டே போயிடலாம். ஸோ இந்த பொருட்கள் வந்து ஏன் அவங்க அவங்களுக்கு அது சிறப்பான ஒரு ஆப்ஷன் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்தாலே அவங்களுக்கு அது வேணும்னா அது வாங்குவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக அது பயன்படுத்துவாங்க. அது மூலிமா எனக்கு அதில் ஒரு இன்கம். பட் அதையும் தாண்டி அதில் வந்து இப்போ என்ன மாதிரியே ஒரு பொருளை பயன்படுத்திட்டு ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குது, அது 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அட்டாமியில் கூட இப்போ என் கூட கன்சியூமராக மட்டும் எல்லாமே இல்லாமல் என் கூட சேர்ந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பொட்டென்ஷியலும் நான் எல்லாத்துக்கும் ஓப்பன் அப் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ நான் எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாமியில் நான் பயன்படுத்திக்கிறேனோ அதே மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி the circles வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் how you can also generate the passive income here. ஸோ இது பேசிக்லி நானும் சம்பாதிப்பேன், என் கூட சேர்ந்து எல்லாருமே சம்பாதிக்க முடியும் அப்படின்றது. அவங்க யார் யாருக்கு வேணுமோ அவங்க சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ண முடியாது தட் யூ கேன் ஏர்ன் 2000 ringgit அப்படின்னு. பிகாஸ் உங்கள் மைண்ட் செட், உங்கள் மோட்டிவேஷன், உங்களோட டிமோட்டிவேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், ரைட்? என்னையும் இப்படி இங்கே இந்த லெவலில் அன்னாடம் வச்சுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ நான் என் நெட்ஒர்க்கில் கூட ஒரு 700 பேரை வந்து அந்த மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போகிறேன். இந்த நெட்ஒர்க்கை நான் வளர்த்து கொண்டு போகிறேன் அப்படின்னா there has to be team work. பிகாஸ் இப்போ இந்த 700 பேர் இருக்கிற இடத்துல ஒரு லைன் அப்பில் வந்து நீங்கள் இன்னைக்கு ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அவருக்கு மேலேயும் எனக்கும் நடுவில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இப்போ இவருக்கு கீழே ஒரு 15 பேர் வரணும் அப்படின்னா இவர் 15 பேர் தேட வேண்டாம், நானும் 15 பேர் போய் தேட வேண்டாம். இப்போ இவங்களுமே அவங்க ஆளுக்கு ஒரு 15 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆள் எடுத்தாலே கொண்டு வந்தாலே போதும், அங்கே இன்னொரு 15 பேர் கீழே வந்தாச்சு. ஏன்னா ஸோ அடுத்த மாதம் அடுத்த வாட்டி 30 பேர் சேர்ந்து ஒரு ஆள் தேடும்போது யூ கெட் 30 people. அப்புறம் 60 பேர் சேர்ந்து ஒரு ஆள் தேடும்போது யூ கெட் another 60 people. ஸோ அந்த நெட்ஒர்க் எப்படி வளரும்? ஸோ இதுதான் டீம் ஒர்க். ஸோ என்னால் ஆளுங்களை ஒன்றா தான் கொண்டு வர முடியும். அது தாண்டி அங்கே ஒரு டீம் ஒர்க் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா அது நம்ம தான் எப்படி இந்த மைண்ட் செட்டை டெய்லி பேசிஸில் கொண்டு போகிறோம் அப்படின்றது இருக்குது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, அட்டாமி வந்து என்னோட ரைஸ் போல் கிடையாது ஆக்சுவலி. என்னோட ரைஸ் போலை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அட்டாமியை வந்து ஒரு பூஸ்டராக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். லைக் அ பேசிவ் இன்கம் டு ஆட் an income, டு ஸ்டாக் an income. தட் வே எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யலாம் அப்படின்னு தான். ஐம் நாட் கோயிங் டு பி ஹியர் செல்லிங் a company or its products for the rest of my life. But I am a consumer. I have to consume a product anyway for the rest of my life. I need these things anyway. ஸோ இந்த மாதிரி தானே நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 2000 வெள்ளி சேர்த்து வச்சா ட்ராவல் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்போம். ஆனால் சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் அதே வருஷம் நமக்கு 2000 வெள்ளிக்கு டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ஷாம்பு, மங்கு கழுவுறதுக்கு, காடி கழுவுறதுக்கு, ஜன்னல் கழுவுறதுக்கு, சப்ளிமெண்ட், லோஷன், ஆயின்ட்மெண்ட், வலிக்கு ஒட்டுற பேட்ச், அப்படி இப்படின்னு நம்ம கண்டதும் வாங்கியிருப்போம். அது எல்லாமே 2000 வெள்ளி நம்ம செலவு பண்ணியிருப்போம் அந்த வருஷம். ஸோ அந்த செலவே நமக்கு வந்து இங்கே இன்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை சேர்ந்து செய்கிறது தான், ரைட்? நிறையா வந்து இந்த நம்ம கம்யூனிட்டியில் வந்து இப்போ இதில் சேர்ந்து அவன் சம்பாதிக்க கூப்பிட்றான், அது சம்பாதிக்க கூப்பிடுது, நமக்கு நேரம் இல்லைப்பா இங்கே வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம நினைப்போம். ஆனால் மறு மாதம் பெரிய செலவு கடையில் போய் ஏதோ ஒரு வெள்ளைக்காரனுக்கோ ஏதோ ஒரு சைனாக்காரனுக்கோ அந்த இன்கம் போகிற மாதிரி நம்ம போய் செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நமக்குள்ளேயேன்னு வரும்போது அது என்ன அதிகம் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரும்போது மட்டும் ஏன் அவங்க மைண்ட் செட் அப்படி போகுது? அது ஏன் அப்படி போகுதுன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியவே நீங்கள் அவ்வளோ சின்ன மைண்ட் செட், அவ்வளோ சின்ன தாட்டில் நீங்கள் பிளாக் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளால சொந்தமாக ஒரு விஷயம் செய்ய முடியாது. மேபி யூ ஆர் unable to do something extra to make passive income. Maybe you are unable to spend extra, use extra money to make more money. அதுவும் உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல கொலெக்டிவ் வெல்த் க்ரோவிங் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்னோட நெட்ஒர்க்கில் நான் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கல. என்னோட டவுன்லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க.
இவங்களுக்கு கீழே தான் இப்போ நீங்களும் வருவீங்க. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஷாப் அண்ட் சி அட்டாமியில் என் செலவு பண்ணுறது மூலிமா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இன்னும் இன்ஃப்ளமேஷன்லாம் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி என்னோட இம்ப்ரூவ் பண்ணுதா என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட மெம்பர்ஸ் கீழே தான் நீங்கள் வருவீங்க. அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் வில் பி லுக்கிங் அட் த க்ரோத் ஆல்சோ. ஸோ இப்போ நானே என் க்ரோத்தை பார்த்துட்டு மறுநாள் ஒரு ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக நான் செய்வேன்ல, இன்னொரு 10 பேர் வரணும்னு இப்போ அந்த மாதிரி என் நெட்ஒர்க்லேயும் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அன்லைக் மெனி அதர் நெட்ஒர்க்கிங் பீப்புள், நிறைய பேர் வந்து டீம் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா லைக் மைண்டட் பீப்புளில் தான் அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க மேபி. ஆனால் நான் வந்து லைக் மைண்டட் பீப்புள் தான் நான் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என் உதவி தேவைப்படுது. நான் கை கொடுத்து தூக்கணுன்ற மாதிரியான நிறைய பேரை நம்ம சேர்த்துருக்குறோம். ஏன்னா சும்மா பணக்காரன் ஆக்குறது கிடையாது நம்ம இன்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செலவு பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த லைன்அப்பில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே அந்த பாயிண்ட்ஸ் போய் சேரும். அதுதான் எல்லாத்துக்குமே வருமானமாக மாறுது, குரூப் பாயிண்ட்ஸாக, ரைட்? ஸோ பட் முக்கால்வாசி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸில் வந்து ஜாயினிங் ஃபீ இருக்கும். அண்ட் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு வருமானம் வரும். நாட் எவ்ரிபடி கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் டாஸே வந்து எல்லாருக்குமே திறக்கப்படாது. ஓகே, 80 பேர் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஒரே நாளில். ஆனால் 80 பேருமே சம்பாதிக்க முடியாது. பட் அட்டாமியில் 8 பேர் சேர்ந்தாலும் 8 பேர் சம்பாதிக்க முடியும். 800 பேர் சேர்ந்தால் 800 பேரும் சம்பாதிக்க முடியும். 8000 பேர் சேர்ந்தால் 8000 பேரும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வீட்டு செலவு பண்ணுறோம். எல்லாருமே வீட்டு செலவில் தான் சம்பாதிக்க போகிறோம். நான் வந்து வேற மாதிரி சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் வந்து உங்கள் வீட்டு செலவு இங்கே மாற்றி கொண்டு வா அப்படின்னு நான் கூப்பிட கிடையாது. நானுமே என் வீட்டு செலவை தான் இங்கே மாற்றினேன். நீங்கள் இங்கே அட்டாமியில் உங்கள் வீட்டு செலவை மாற்றும் போது தான் லேட்டர் நாளைக்கு நீங்கள் 4 பேர்த்துட்டு போய் ஷேர் பண்ணி வருமானமே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நீங்கள் மனசில் முடிவு பண்ணால் கூட என்ன ஷேர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அட்டாமியில் வந்து பொருள் விற்பனை கிடையாது. அதனால தான் ரொம்ப குறைவு. நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நான் பொருள் பற்றி பேசுகிறதுலாம் ரொம்ப குறைவு. பட் ஐ வுட் லைக் டு ஷேர் மோர் ஆக்சுவலி. பிகாஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பேர்ட் டு வாட் யூ ஆர் ஸ்பெண்டிங் ஆன் அவுட் சைட், இதெல்லாம் மச் பெட்டர். என்னோட ஹெல்த்துமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு 25 வயசான்னு கேட்குறாங்க. எனக்கு 32 வயசாகுது. எங்கள் அம்மா என்னை கேள்வின்னு கூப்பிட்றாங்க, பை த வே. ஸோ யா, ஐம் எக்ஸைட்டட் டு ஷேர் ஆல் மை க்ரோத். அண்ட் யூ சி, இது எல்லாமே வாஸ் ஆல் த்ரூ அட்டாமி. நான் இதை வந்து அவனை பணக்காரன் ஆக்கிறதுக்காக நான் சொல்லலை. எனக்கே வந்து ஒரு விதத்தில் எல்லாமே ஒரே விஷயம், ஒரே பிராண்டாக இருந்தால் சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம டயட், நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்மளோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருந்தால் தானே நம்மளோட அவுட்லுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டயட்டும் கரெக்டாக சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், அண்ட் பாசிட்டிவாகவே பேசணும். இந்த மாதிரி ஒரு செட்டாக இருக்குல்ல. நீங்கள் மோனோ பிராண்ட் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி என் வீட்டு பொருட்களெல்லாம் நான் மோனோ பிராண்ட் பண்ணும்போது அட்டாமியில் இன்ஃப்ளமேஷன்லாம் குறைஞ்சிச்சு. நான் கொஞ்சம் க்ளோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் என் சொந்த முடிவு பாருங்கள். வாஸ் நாட் ஜஸ்ட் அட்டாமி. பட் எனக்குள்ளே இருக்கிற அந்த நல்லா இருக்கேன், ஐ வாண்ட் பி பெட்டர் அப்படின்னு என்னைய முடிவு பண்ண வச்சது வந்து அந்த மோனோ பிராண்டிங் பழக்கம். அதுக்கு கண்டிப்பாக எல்லா பிராண்டுமே கண்டிப்பாக வெளியே வேறு பிராண்ட் இருக்கும். விலை கூட உங்களுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு பிராண்ட் கூட பாருங்கள். மோனோ பிராண்டிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேறு பிராண்ட் கூட போய் பாருங்கள். அட்டாமியில் கூட சம்பாதிக்கிறதுன்றதுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம். பட் சரி, மோனோ பிராண்டிங் செஞ்சு பார்ப்போம். வீட்டில் கண்ட பிராண்டும் இருக்குது, அது நம்ம அட்டாமிலே செலவு பண்ணி பார்ப்போம், வரவு கூட நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இன்டென்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கண்டினியூ பில்டிங் த நெட்வொர்க். இந்த மாதிரி வர என்கொயரிஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்கள் கீழே நான் பில்ட் பண்ணிக்கிட்டே வரேன். எப்படி இருந்தாலும் அவங்க கீழே நான் பில்ட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அப்படி தான் நான் செஞ்சேன். ஏன்னா இன்னைக்கு மற்றவங்க சம்பாதிக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து படிப்பாக முடியும் அட்டாமியில். ஸோ நிறைய பேசிட்டேன். ஏதோ கேள்விகள் இருக்குன்னா டிஎம் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கேள்வியை கேளுங்க, ஸ்ட்ரெயிட்டாக புழ நம்மளை மெசேஜ் பண்ணுங்கள். வணக்கம் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க. யூ ஹேவ் சீரியஸ் என்கொயரி, மெசேஜ். பாய்.